ஒரு குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கிறது இருக்கே, அது ஒரு வரமும் இல்லை, சாபமும் இல்லை. அது ஒரு தனி உலகம். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட பாரத்தை சத்தம் இல்லாம தன் தோல்ல சுமக்கிற முதல் ஆள் அவங்க தான். அதுவும் ஒரு நடுத்தர குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கிறவங்களுக்கு பின்னாடி யாராலும் பார்க்க முடியாத ஏகப்பட்ட கண்ணீரும் தியாகங்களும் ஒளிஞ்சிருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தன் ஆசைகளை நிறைவேற்றுகிறது தான் வாழ்க்கை. ஆனா வீட்டின் மூத்த பிள்ளைக்கு தன் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கும். அப்படி ஒரு குடும்பத்தோட கதை தாங்க இது. வினோத் ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குற மிடில் கிளாஸ் இளைஞன். அவனுக்கு ஒரு தம்பி, அப்புறம் காலேஜ் படிக்கிற ஒரு தங்கை. வினோத்தோட அப்பா ஒரு சின்ன கடையில வேலை பார்க்குறார். இப்போ வினோத்தோட சம்பளத்துல தான் அந்த முழு குடும்பமுமே ஓடிக்கிட்டு இருக்கு. வினோத்துக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. பல வருஷமா அவன் மழையிலையும் வெயில்லையும் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டே கூட்ட நெரிசல்ல தொங்கிக்கிட்டே ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தான். பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போதெல்லாம் அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் ஸ்டைலாக போகிறத ஏங்கி பார்ப்பான். நமக்குன்னு ஒரு பைக் இருந்தால் ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு போகலாம், லீவ் நாளில் அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். அந்த ஒரு பைக்குக்காக வினோத் கடந்த ஒரு 4 வருஷமா தன் சின்ன சின்ன ஆசைகளை கூட சுருக்கிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலுக்கு போகலை, புது ட்ரெஸ் எதுவும் வாங்கலை, சினிமாவுக்கு போகலை, தன் சம்பளத்தை வீட்டு செலவு போக மீதி காசை ஒரு உண்டியலில் சிறுக சிறுக சேர்த்து வச்சான். கடைசியாக அவனோட 4 வருஷ கனவு நிஜமாகிற நாளும் வந்தது. அவனோட அக்கௌண்ட்டில் இப்போ 1,20,000 ரூபாய் சேர்ந்துருந்தது. அன்னைக்கு சனிக்கிழமை. வினோத் ரொம்ப சந்தோஷமா ஷோரூமுக்கு போய் அவனுக்கு பிடிச்ச பைக்கை புக் பண்ணிட்டு வந்தான். அடுத்த வாரம் புதன்கிழமை டெலிவரி தம்பின்னு ஷோரூம்ல சொன்னப்போ வினோத்தோட முகத்துல ஒரு குழந்தைத்தனம் தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட, அடுத்த வாரம் பைக் வருதுமா, ஃபர்ஸ்ட் உன்னைத்தான் புது பைக்ல கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னான். அம்மாவும் ஆனந்த கண்ணீரோட அவன் கையை பிடிச்சி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா விதி எப்பவுமே மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல ஒரு சோதனையை வச்சுக்கிட்டே இருக்கும்ல, அப்படிதான் நடந்துச்சு. திங்கட்கிழமை விடியற்காலை வீட்டில் திடீர்னு ஒரு அலறல் சத்தம். வினோத் பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு ஹாலுக்கு ஓடி வந்தான். அங்க அவங்க அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு கதறிட்டு இருந்தார். வினோத்தும் அவனோட தம்பியும் சேர்ந்து அப்பாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனாங்க. எமர்ஜென்சி வார்டில் அப்பாவை அனுமதிச்சாங்க. 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் டாக்டரும் வெளியில வந்தாரு. தம்பி, உங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன பிளாக் இருக்கு, உடனே ஒரு மைனர் சர்ஜரி பண்ணணும், பயப்பட எதுவும் தேவையில்லை, ஆனா ஆப்ரேஷனுக்கு இப்போவே ஒரு 1,00,000 ரூபாய் கட்டணும், அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வினோத்தோட உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. அப்பாவுக்கு மருத்துவ காப்பீடு எதுவும் இல்லை, அப்பாவோட அக்கௌண்ட்லையும் பணமும் இல்லை. வினோத் தன் தம்பியை பார்த்தான். தம்பி காலேஜ் முடிச்சு இப்போதான் வேலையும் தேடிக்கிட்டு இருக்கான். அதனால எதுவும் பண்ண முடியாது. அப்பா அங்கே வழியில துடிச்சுட்டு இருக்காரு. அம்மா வினோத்தோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, வினோத் என்னப்பா பண்றது, நம்ம கிட்ட ஏதுப்பா இவ்வளவு காசு, சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கடன் கேட்கலாமாடான்னு அழுதுகிட்டே கேட்டாங்க. வினோத் ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிச்சான். அவனோட மனசுக்குள்ள அவன் 4 வருஷமா ஆசைப்பட்டு புக் பண்ணி வச்சிருந்த அந்த புது பைக்கோட முகம் வந்து போனது. இன்னும் 2 நாள்ல அவன் கைக்கு வர வேண்டிய அவனோட கனவு அது. ஆனா மறு நிமிஷமே அவனோட அப்பாவின் முகமும் அம்மாவின் கண்ணீரும் அவனோட கண்ணுல தெரிஞ்சது. தன் கனவை விட தன் அப்பாவோட உயிரும் குடும்பத்தோட நிம்மதியும் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு முடிவு அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சது. வினோத் சத்தம் இல்லாம ஹாஸ்பிட்டல் வாசலுக்கும் வந்தான். ஷோரூம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணான். சார், நான் இந்த மாதிரி சனிக்கிழமை பைக் புக் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஃபேமிலி மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு பைக்கு இப்போ வேண்டாம், ப்ளீஸ் அந்த புக்கிங் தொகையை இப்போவே ரீஃபண்ட் பண்ண முடியுமா? என் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு சார்னு ரொம்ப கெஞ்சி கேட்டான். அந்த மேனேஜரும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 1/2 மணி நேரத்தில் வினோத்தோட அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை மாற்றி விட்டார். வினோத் நேராக போய் ஹாஸ்பிட்டல் கவுண்டரில் 1,00,000 ரூபாயை கட்டினான். ஆப்ரேஷன் தியேட்டரில் லைட் எரிஞ்சது. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அப்பாவை வார்டுக்கும் மாற்றினாங்க. அப்பா மெதுவாக கண்ணை திறந்து வினோத்தை பார்த்தார். அவருக்கு தெரியும், வினோத் பைக் வாங்க வச்சிருந்த காசில் தான் உயிர் தப்பிச்சிருக்குன்னு. அப்பா வினோத்தோட கைகளை பிடிச்சிக்கிட்டு தன் பலவீனமான குரல்ல, என்னை மன்னிச்சிருடா வினோத், உன் 4 வருஷ கனவை, உன் ஆசையை என் உடம்பு இப்படி பாழாக்கிருச்சுடா, உனக்கு ஒரு பைக்கு கூட வாங்கி தர முடியாத அப்பாவா போயிட்டேன்னு சொல்லி குழந்தை மாதிரி அழுத.
வினோத் உடனே அப்பாவோட கைகளை இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணீரோட சிரிச்சான். என்னப்பா நீங்கள், பைக் என்னப்பா, பைக்கு அது ஒரு இரும்பு மிஷின், அதை நான் அடுத்த வருஷம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு வேணும்ப்பா. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தைரியமே எனக்கு 1000 பைக்குக்கு சமம்ப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் அமைதியாக தூங்குங்க சொல்லி அப்பாவோட கையை பிடிச்சான். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அம்மாவும் தம்பியும் தங்கச்சியும் வினோத்தையே பார்த்தாங்க. வினோத்தோட தோள்கள் அவங்களுக்கு ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு குடும்ப தலைவனா எவ்வளவு பெருசாக தெரிஞ்சது தெரியுமா? அந்த நிமிடம் அந்த மருத்துவமனை அறையில் இருந்த எல்லாரோட கண்களும் கலங்கி இருந்தது. வினோத் இழந்தது ஒரு பைக் மட்டும்தான், ஆனால் அவன் காப்பாற்றியது அவனோட அப்பாவின் உயிரையும் அந்த குடும்பத்தின் நிம்மதியையும். சில கனவுகள் தள்ளி போகலாம், சில ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம், ஆனால் குடும்பத்துக்காக செய்யப்படும் தியாகங்கள் மட்டும் எப்போதும் வீணாகாது. அந்த நாள் வினோத் பைக்கை இழந்திருக்கலாம், ஆனால் அவன் குடும்பத்தின் கண்களில் ஒரு சாதாரண மகனாக இல்லை, ஒரு உண்மையான ஹீரோவாக உயர்ந்து நின்றான். நண்பர்களே, வீட்டின் மூத்த பிள்ளைகளுக்கு எப்பவுமே தன் சொந்த ஆசைகளை விட குடும்பத்தோட நிம்மதியும் பாதுகாப்பும் தான் பெருசா தெரியும். அவங்க பிறக்கும் போதே விட்டு கொடுத்தல் அவங்க கூடவே பிறந்துடுது. தன் கனவுகள் ஒவ்வொன்றா உடையும் போதும் அதை வெளியே காட்டிக்காம குடும்பத்துக்காக புன்னகைக்கிற ஒரு விசித்திரமான குணம் அவங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு அண்ணனோ அக்காவோ இருந்தால் அவங்களோட தியாகத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்களோட சந்தோஷத்துக்காக அவங்களோட பல அத்தியாவசியமான கனவுகளை சத்தம் இல்லாமல் புதைச்சிருக்காங்க. முடிஞ்சா அவங்கள கட்டி பிடிச்சி நீங்கள் தான் எங்கள் சூப்பர் ஹீரோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அது அவங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்ச சந்தோஷத்தை தரும். இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு மூத்த பிள்ளைய பற்றின நினைவுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. இதே மாதிரி இன்னும் பல யதார்த்தமான உண்மையான மனிதர்களின் கதையை கேட்கணும்னா இப்போவே நம்மளோட கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம்.